Praise the Lord. இந்த நாள் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னை பலப்படுத்தி நிலைநிறுத்துவேன். நிறைய நேரம் சூழ்நிலைகளை பார்த்தா, அண்ணா கொஞ்ச நாள் நல்லா கர்த்தருக்காக வைப்ரண்ட்டாக இருக்கிறோம், பெரிய காரியங்களை செய்கிறோம். ஆஃப்டர் சம்டைம்ஸ் கொஞ்சம் தடுமாறுற மாதிரி தெரியுது, எங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையை ஒரு ஆட்டம் கண்ட மாதிரி இருக்கு. அப்படி இருக்கலாம். ஆனால் இன்னைக்கு ஆண்டு சொல்கிறாரு, நான் உன்னை நிலைநிறுத்துவேன். காரணம் என் கிருபையை உனக்கு தந்து நான் உன்னை அழைச்சிருக்கிறதுனால நான் உன்னை மீட்டு கொண்டிருக்கல. ஏன் பயப்படுறேன்? பயப்படாத என் மகனை, பயப்படாத என் மகளை, பயப்படாத. நான் உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன் சொல்கிறார். அந்த ஆண்டு சொல்கிறார், நான் உன்னை கிருபை தந்து பலப்படுத்துவேன், உன்னால் நிற்க முடியும், எனக்காக எழு முடியும். சேர்ந்து பாடி ஆண்டு துதிக்கலாமா? தேங்க்யூ காட். கிருபையால் நிலை நிற்கிறோம். ஆமேன். தேங்க்யூ காட். இருக்கிற இடத்துல அப்படியே கரங்களை தட்டி நீங்கள் எந்த இடத்துல செஞ்சாலும் ஆண்டு துதிக்க ஆரம்பிங்க. உள்ளத்திலிருந்து அந்த சோர்வு மாறும். நீங்கள் துதிக்க துதிக்க, ஜெபிக்க ஜெபிக்க, ஆராதிக்க ஆராதிக்க அட்மாஸ்பியரே மாறும். ஆமேன். கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம், கிருபையால் நிலை நிற்கிறோம். சொல்லுங்க ஆண்டவரே, தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். என்ன காரணம்? கிருபை 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 கிருபை, எல்லாமே கிருபை. கிருபை அப்பா, கிருபை 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 கிருபை. சொல்லுங்க, கிருபையால் கிருபையால் நிலை நிற்கிறோம். நம்ம ஒவ்வொருவரும் தேவ கிருபையால் இந்த காலையில் ஒரு புதிய கிருபை கர்த்தர் தருகிறார். ஆமென். Thank you God, we thank you Lord. கிருபையால், ஏன்னா உங்களை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். பெயர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை, என்ன பெரியவனாக்கியது. சொல்லுங்க ஆண்டவரை பார்த்து, பெயர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை, என்ன பெரியவனாக்கியது உங்க கிருபை. கிருபை, glorious God. கிருபை, துதிக்க துதிக்க ஒரு சந்தோஷம். ஆமென். கிருபை பிரதர், ஹalleluya. சொல்லுங்க, நன்றி நன்றி. கிருபை 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 கிருபை, கிருபையால் நிலை நிற்கிறோம், கிருபையால் நிலை நிற்கிறோம். தேவ கிருபை இந்த நாள் உங்களை பலப்படுத்துவது தேவனுடைய கிருபை. ஆமென். கிருபையால் நிலை நிற்கிறோம். கர்த்தர்களை நீதிமானா மாத்திருக்கிறாரு. நன்றி சொல்லாமா? நீதிமானா மாற்றியது உங்க கிருபை, நித்தியத்தில் சேர்ப்பது உங்க. சொல்லுவோமா? நீதிமானா மாற்றியது உங்க கிருபை, என்ன நித்தியத்தில் சேர்ப்பது உங்க கிருபை. கிருபை, thank you God. கிருபை 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 கிருபை. சொல்லுங்க, கிருபை 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 கிருபை. கிருபையால் கிருபையால் நிலை நிற்கிறோம். நம்ம ஒவ்வொருவரும் தெய்வ கிருபையால் நிலை நிற்கிறோம். ஆண்டவருடைய கிருபை தான் உங்களை இதுவரைக்கும் தாங்குது. அந்த கிருபை பலப்படுத்தும். இன்னைக்கு உங்க கட்டுகளை கர்த்தர் நீக்க போறாரு, உங்க காயங்களை கட்ட போறாரு. கட்டுகளை நீக்கியது உங்க கிருபை, என் காயங்களை கட்டியது உங்க கிருபை. இன்னைக்கு கண்ணீரோட இருக்கிறீங்களா? கர்த்தர் உங்க கட்டுகளை உடைக்கிறார், உங்க காயங்களை கட்டுகிறார். சொல்லுங்க, கிருபை. துதிக்க துதிக்க, கிருபை 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 கிருபை. ஆமென். கிருபை. சொல்லுங்க, கிருபை 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 கிருபை. கிருபையால் நிலை நிற்கிறோம், கிருபையால் நிலை நிற்கிறோம். தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம், கிருபையால் நிலை நிற்கிறோம். தேவ கிருபை. அந்த ஆண்டவர் உங்களுக்கு வல்லமை தர போகிறார். சொல்லுங்க, வல்லமையை அளித்தது உங்க கிருபை, வரங்களை கொடுத்தது உங்க கிருபை. வல்லமையை அளித்தது உங்க கிருபை, வரங்களை கொடுத்தது உங்க கிருபை. கிருபை. Yes God. கிருபை. துதிங்க ஆண்டவரை, துதிங்க. எவ்வளவு கிருபை, எவ்வளவு வல்லமை கர்த்தர் தந்திருக்கிறார். அவருக்காக எழும்பு வாலிபனே, வாலிப மகளே, எழும்பு, துதி ஆண்டவர். Yes God. கிருபை. கிருபையால் கிருபையால் நிலை நிற்கிறோம். இயேசுவே, உங்க கிருபையால் நிலை, உங்க கிருபையில தான் நிற்கிறோம் ஆண்டவரே. கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம்.
ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபை, ஒவ்வொரு நாளும் அவருடைய பலன் உங்களை தாங்குது. நேற்று ஒரு வேலை தடுமாறி இருக்கலாம், அப்படி சொல்ற நான் உன்னை பலப்படுத்துறல, நான் கிருபை தரல, நீ எழும்பு. பாதி பேர் யோசிக்கிறீங்க, பிரதர் நல்லா இருக்கிற ஒரு சில நேரத்தில் ஒரு மாதம் நல்லா இருக்குது, அதுக்கப்புறம் தடிக்கு விழுந்த மாதிரி இருக்குது, விழும்பின நாள் எழும்பவே இல்லை. ஒருத்தர் யோசிக்கிறீங்க, நான் தடிக்கு விழுந்த நாள் இன்னும் எழும்பவே இல்லையே, நான் கட்டப்பட்டிருந்தேனே, இன்னைக்கு இடிஞ்ச நிலைமையில் இருக்கிறேனே யோசிக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை மீண்டும் கட்டுகிற ஒரு தெய்வன். பொல்லாதவன் நம்மளை இடிக்க பார்க்கிறான், கர்த்தர் நம்மளை எழுப்ப பார்க்கும் பொழுது சத்துரு நம்மளை இடிச்சு நம்மளை கீழே விழ தள்ளி பாழாக்க பார்க்கிறான். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை மீண்டும் கட்டுவேன், பயப்படாத என் மகனே, நான் உன்னை மீண்டும் கட்டுவேன். அவர்கள் நெடுங்காலமாய் பாழாய் கிடந்தவர்களை கட்டி பூர்வத்தில் நிர்மூலமானவைகளை எடுப்பித்து தலைமுறை தலைமுறையாய் இடிந்து கிடந்த பாழான பட்டணங்களை புதிதாய் கட்டுவார்கள். ஆமேன். நீங்க கட்டுவீங்க. ஒருவேளை நீங்களே நானே சோர்ந்து போயிருக்கேன்னா கர்த்தர் உங்களை கட்டி எழுப்புவார். நீங்க எழும்பின பிறகு நீங்க ஒரு பெரிய சேனையை கட்டி எழுப்பும்படி கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். நீ சாதாரணமான வாலிபன் அல்ல, சாதாரணமான வாலிப மகள் அல்ல. கர்த்தர் மேலுடைய கிருபையும் வல்லமையும் உனக்குள்ள இருக்கிறதுனால, ஒரு பெரிய அபிஷேகம் இருக்கிறதுனால பொல்லாதவன் உன்னை தொட பார்க்கிறான். இன்னைக்கு சொல்லுங்க, என்னை என் ஆண்டவர் மீண்டும் கட்டுவார், என்னை என் ஆண்டவர் மீண்டும் எழுப்புவார். சத்துருவே, நான் விழுவன் நீ யோசிக்கிறாயா? நான் அவமானப்பட்ட நீ சிரிக்கிறாயா? என் தேவன் என்னை மீண்டும் எழுப்புவார். காரணம், அவர் யெகோவா ஓசேனு, அவர் என்னை மீண்டும் கட்டுகிற தேவன், என்னை மீண்டும் எழுப்புகிற தேவனா இருக்கார். அப்படி இருக்கிற இடத்துல கண்களை மூடி ஆண்டவரே, உங்க பிரசன்னம் கடந்து வரட்டும் ஏசப்பா. உங்க பிரசன்னம் வந்தாலே ஆண்டவரே, ஆண்டவரே எல்லாம் மாறுமே. நீங்க எங்களுக்காக யுத்தம் செய்கிற தேவன் அல்லவா? நீங்க யுத்தம் செய்வதை ஆண்டவரை இன்றைக்கு உங்க பிள்ளைங்க பார்க்கட்டும். இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்காக செய்கிற யுத்தத்தை நீங்க நின்று கொண்டு பாருங்க. எதிரிகள் வரலாம், பிரச்சனைகள் வரலாம், சோர்வுகள் வரலாம், வியாதிகள் வரலாம், ஆனாலும் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிற ஒரு தேவன் இருக்கிறார் அல்லவா? சோர்ந்து போகாதீங்க சகோதரி, சோர்ந்து போகாத சகோதரனே, கர்த்தர் உங்களை பலப்படுத்துகிறார். ஆமென். உந்தன் பிரசன்னத்தில் அமர்ந்திருந்து நீ செய்யும் யுத்தம் காண்பே. நீங்க சொல்லுங்களா ஆண்டவரை பார்த்து, உங்க பிரசன்னத்தில் அமர்ந்திருந்து எமக்காக செய்கிற யுத்தத்தை நீ செய்யும் யுத்தம் காண்பே. என் பலத்தினால் ஒன்றும் ஆகாது, என் சுயத்தினால் ஒன்றும் நடக்காது. சொல்லுங்க ஆண்டவரை பார்த்து, என் பலத்தினால் ஒன்றும் ஆகாது, என் சுயத்தினால் ஒன்றும் நடக்காது. உந்தன் பிரசன்னத்தால் கூடும். ஆண்டவருடைய பிரசன்னம் இறங்கி வந்த சூழ்நிலை மாறும். உந்தன் பிரசன்னத்தால் அவர் யெகோவா ஓசேனுவாகிய தேவன் உங்களுக்காக எழுந்தருளுவார். யெகோவா ஓசேனு, என்னை மீண்டும் கட்டுகிறீர். யெகோவா சபையோ, என்னை ஆளுகை செய்கிறீர். சொல்லுங்க ஆண்டவரை பார்த்து, யெகோவா ஓசேனு, என்னை மீண்டும் கட்டுகிறீர். யெகோவா சபையோ, என்னை ஆளுகை செய்கிறீர். நீர் இல்லாமல் ஒன்றுமில்லையே, என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டீரே. அவரை பார்த்து சொல்லுங்க, நீர் இல்லாமல் ஒன்றுமில்லையே, என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டீரே. வல்லமைக்கு முன்பாய் ஒன்றும் நிற்பதில்லை. மகத்துவத்திற்கு முடிவு என்றும் இல்லை. வல்லமைக்கு முன்பாய் ஒன்றும் நிற்பதில்லை. மகத்துவத்திற்கு முடிவு என்றும் இல்லை. யெகோவா ஓசேனு, என்னை மீண்டும் கட்டுகிறீர். யெகோவா சபையோ,
சொல்லுங்க. யெகோவா ஓசேனோ என்னை மீண்டும் கட்டுகிறீர். யெகோவா சபையோர் என்னை ஆளுகை செய்கிறீர். நீர் இல்லாமல் ஒன்றுமில்லையே. என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டு. இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, நீங்க இல்லாம ஆண்டவரே, நீர் இல்லாமல் ஒன்றுமில்லையே. என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டிரே. அந்த ஆண்டவருக்கு முன்பாக உங்க மலைகள் போல பிரச்சனைகள் இருக்கலாம், அது உருகி போகும். எல்லா பிரச்சனை மலை போல இருக்கிற பிரச்சனை, பிரதர் இந்த மாதத்துல முடியாதா, இந்த மாதம் அது முடிஞ்சிடாதான்னு யோசிக்கிறீங்களா? கர்த்தர் அந்த மலையை விலக பண்ணுவார். கர்த்தர் அந்த பிரச்சனையை, அந்த இடத்துல இருந்த இடிந்த வடுவே இல்லாதபடி அந்த வியாதியை உன்னை விட்டு விலக்கவேன்னு சொன்னாரே, அந்த வியாதியை விளக்குவார். உன்னுடைய சோர்வை மாற்றுவார். காரணம், உன்னோடு இருக்கிற தேவன் பயங்கரமானவர். அவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. இன்னைக்கு உங்க கண்களுக்கு முன்பாக காணப்படுகிற மலைகள், நீ துதிக்க துதிக்க சகோதரனே சகோதரியே தேவ பிள்ளையே, நீ ஆராதிக்க அது கரையும். உன் கண்களுக்கு முன்பாகவே ஒரு மெழுகு போல அது கரையும். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே என் மலை கரைய போது நன்றி, அது மெழுகு போல உருக போவது நன்றி. ஒவ்வொன்றாய் என் மேலிருந்து விலகும். என்னை எழும்ப விடாதபடி ஒரு பாறையை போல இருக்கிற காரியம், கர்த்தர் சொல்லுகிறார், பாறையை போல உன்னை மூடப்படுகிற காரியத்தை நான் மெழுகு போல உருக பண்ணுவேன். உன்னை மறுபடியும் எழும்ப பண்ணுவேன். நான் உன்னை கட்டுகிற தேவன் அல்லவா? உன்னை எழுப்புவிப்பேன், கட்டுவிப்பேன், உன்னை கொண்டு பலத்த காரியத்தை செய்வேன் என்று இன்றைக்கு ஆண்டு வாக்கு கொடுக்கிறார். அன்று துதிங்க, உயர்த்துங்க. மலைகள் விலகட்டும் ஆண்டவரே. எஸ் காட். மலைகள் பர்வதங்கள் மெழுகு போல உருகும். தடைகளோ ஒன்றாய் என் மேலிருந்து விலகும். மலைகள் பர்வதங்கள் மெழுகு போல உருகும். தடைகளோ ஒன்றாய் என் மேலிருந்து விலகும். யெகோவா ஓசேனோ என்னை மீண்டும் கட்டுகிறீர். யெகோவா சபையோ என்னை ஆளுகை செய்க. சொல்லுங்க, என்னை மீண்டும் கட்டுகிற தேவன், என்னை மீண்டும் எழுப்புகிற ஒரு தேவன், என் வாழ்க்கையை கட்டுகிற ஒரு தேவன். இன்றைக்கு கர்த்தர் உங்க வாழ்க்கையை கட்ட ஆரம்பிக்கிறார். கர்த்தர் எழுப்ப ஆரம்பிக்கிறார். ஒருவனும் தடை செய்ய முடியாது. எஸ் லார்ட். ஒன்றுமில்லையே. என்னை தள்ளாமல் சேர்த்துக் கொள்ளுகிற தேவன். நீங்க தூரத்தில் இருக்காதீங்க, உங்களை சேர்த்துக் கொள்ள ஒரு தேவன் இருக்கிறார். முன்பாக வாங்க, ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. ஆண்டவரை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லுங்க. இல்லப்பா, ஒன்றுமில்லையே. என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டிரே. நீர் இல்லாமல் ஏசப்பா, நீர் இல்லாமல் ஒன்றுமில்லையே. அர்ப்பணிங்க அவருடைய பாதத்துல. இன்னைக்கு இயேசுடைய ரத்தம் உங்களை கழுவ ஆரம்பிக்குது, உங்களை பலப்படுத்த ஆரம்பிக்குது, மறுபடியும் எழுப்ப ஆரம்பிக்குது. உன்னுடைய கால்கள் ஓட ஆரம்பிக்கட்டும், உன்னுடைய கைகள் கர்த்தருக்காக செயல்பட ஆரம்பிக்கட்டும், உன்னுடைய சிந்தனை கர்த்தரை யோசிக்க ஆரம்பிக்கட்டும், உன் இருதயத்தில் இருக்கிற பலவீனங்கள் மாறட்டும். ஓ thank you God. Yes Lord. கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுத்தபடி உங்களை மீண்டும் கட்டுவார், உங்களை மீண்டும் எழுப்புவார். நீ ஒரு பெரிய பட்டணமாய், கர்த்தருக்காக மலை மேல் இருக்கிற பட்டணமாய் மாறுவாய், வெளிச்சம் கொடுப்பாய். நீங்க அப்படியே செய்து உங்களுடைய பிள்ளைகளை பலப்படுத்தி உயிர்ப்பிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். எல்லா துதி, எல்லா கனம், எல்லா மகிமையும் இயேசு ராஜாவுக்கு நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். உங்களை கட்டுகிற தேவன் இன்றிலிருந்து கட்ட ஆரம்பிப்பார். நீ கட்டப்படுவாய். God bless you.